there was a like saying that அவர் ஆஸ்திரேலியா போறாரு, விஜய் ஆஸ்திரேலியா போறாரு சொல்றாங்க. அது உண்மையா? ஆஸ்திரேலியால நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேல ரூமர்ஸ் எல்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் ஒரு வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸ் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு கொஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி எங்களோட தலைவர் சிந்திச்சிட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நேற்றுதான் வந்து எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்க தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்திற்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. இந்த டிவி டிபேட்ல உட்காந்து பேசிட்டு திமுக மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. அதனால 4ஆம் தேதி அன்னைக்கு மக்களுடைய முடிவை நீங்க பாப்பீங்க.